வெல்கம் டு ஆசான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் ஃபார்மேட் செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வீடியோவில் சொல்ல போகிற ஒரு விஷயமும் அஃபிஷியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஏற்கனவே சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபார்மேட் செல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அடுத்தது டேட் ஃபார்மேட்டுக்கும் நம்ம ஃபார்மேட் செல்லை யூஸ் பண்ணலாம். ஸோ டேட் ஃபார்மேட்டு அப்படின்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸில் இந்த இடத்துல என்ன டேட் ஃபார்மேட் காமிக்குதோ அந்த டேட் ஃபார்மேட் தான் நீங்கள் எக்ஸல்லே யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு டேட் ஃபார்மேட் இருந்து அங்கே வேறு டேட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டேட்டு மந்த் இயர்னு இருக்குது, அதே நான் மந்த்துன்னு சொல்கிறது JUL ஜூலைன்றதை சொல்லலை. 7 நீங்கள் டைப் பண்ணால் கூட ஓகே தான், ஆனால் டேட்டு மந்த் இயர் நீங்கள் டைப் பண்ணணும். அதே இந்த ஃபார்மேட்டில் மந்த்து டேட்டு இயர் அப்படின்னு ஷோ பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மந்த்து டேட் இயர் தான் டைப் பண்ணி ஆகணும். ஸோ இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி டாட் வச்சு எப்பவுமே டேட்டை டைப் பண்ணக்கூடாது. டாட் வச்சு டைப் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி டாட் வச்சு டைப் பண்ணிங்கன்னா அது கம்பல்சரி டேட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகாது. சரி, இப்போ டேட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகலாம், எனக்கு தான் டேட் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா டேட்டோட கண்டினியூஷன் வந்து உங்களால் கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம 27 டைப் பண்ணிட்டேன், எல்லாரும் கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கண்டினியூஷன் கொண்டு வர முடியுமானா இந்த கண்டினியூஷன் வந்து கம்பல்சரி வராது. தெரியுதுங்களா? அதே 26 27 தான் ரிப்பீட்டடாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக டேட் டைப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்றைக்கி என்ன டேட்டு 13/07/2020 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு இப்போ ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஃபார்மேட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதே டேட் ஃபார்மேட்டை நான் மாற்றி டைப் பண்ணுறேன். அதாவது 07 மந்த்தை நான் முதல்ல டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் டேட்டை டைப் பண்ணுறேன், அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து இயரை டைப் பண்ணுறேன். நான் 2 ஃபார்மேட்லேயே டைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேட்டு மந்த் இயர்னு போட்டிருக்கேன், மந்த் டேட் இயர்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே நான் வச்சுருக்க ஃபார்மேட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த் இயர் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ நான் ஏன் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன் 2 மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு தான். இப்போ இந்த டேட் ஃபார்மேட்டில் இது இருக்குது. ஸோ இந்த டேட் ஃபார்மேட்டு கரெக்டாக இல்லையா நீங்கள் செக் பண்ணணுன்னா நோட் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. Ctrl+Shift+3 ஒன்றா ப்ரெஸ் பண்ணணும். இந்த 3 வந்து சைடில் நம்பர் பேடில் இருக்க 3 வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்கட்ஸ்க்கு மேலே 1 2 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3 தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மேட்டு டேட் ஃபார்மேட்டாக இல்லையான்றது கன்ஃபர்மேஷன் இங்கேயே தெரிஞ்சிடும். Ctrl+Shift+3 இப்போ நான் கொடுக்குறேன், அங்கேயே வந்து டேட் ஃபார்மேட்டாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் கீழே போய் கொடுக்குறேன் Ctrl+Shift+3, அங்கே எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அங்கே எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது டேட் ஃபார்மேட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நான் இது போய் மறுபடியும் ஆசிஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன் அதே பாக்ஸ், ஏன்னா ஏற்கனவே டேட் ஃபார்மேட்டை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ டேட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சா இல்லையா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு மாறிட்டு இருக்கும் இந்த இடத்துல. சரி, நான் அப்போ என்ன பண்ண போகிறேன் 13/7/2020 இப்போ மாற்றி டைப் பண்ணுறேன். இப்போ அது வந்து கம்பல்சரி அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து டேட் ஃபார்மேட்டில் கரெக்டாக இந்த விண்டோஸ் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணணும். சேம் இந்த கான்செப்டை கூட நீங்கள் Ctrl+Space கொடுத்து Ctrl+Shift+3 அப்படின்னு கொடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஹோல் காலமுக்கும் டேட் ஃபார்மேட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். சரி, எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் வேணும், எனக்கு ஃபார்மேட் மாற்றி வேணும், எனக்கு ஜூலை ஃபுல்லாக வேணும், JULY வந்து ஸ்பெல்லிங் ஃபுல்லாக வேணும், எனக்கு கிழமையோடு சேர்ந்து வேணும், இந்த மாதிரி கான்செப்ட் எதனா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ நீங்கள் 14 போட்டுக்கிறேன், 2 டேட் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சேம் ஃபார்மேட் செல்லில் நான் Ctrl+Space கொடுத்துட்டேன். கரெக்டாக இந்த இதிலேருந்து இந்த பாக்ஸில் இருந்து Ctrl+1 கொடுத்து உள்ளே வந்துட்டேன். கஸ்டமில் இங்கே நார்மலாக டேட் எல்லோரும் இங்கே தான் போய் மாற்றுவாங்க. இதில் நிறைய நீங்கள் சும்மா இந்த டேட்டு மந்த் டேட் நிறைய கன்ஃபியூஷன் மாதிரி தெரியும். அதுக்கு நீங்கள் கஸ்டமில் நமக்கு வேணுன்ற மாதிரி எப்படினாலும் மாற்றிக்கலாம். அது டோட்டலாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு DDனா டேட்டு, ஸ்லாஷு YYனா இயரு, சாரி MM போடுறேன். நெக்ஸ்ட்டு MMனா மந்த்து, இன்னொரு M போடுறேன், ஜூலை ஷார்ட்டாக வந்துடுச்சு, இன்னொரு M போட்டால் ஜூலை ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த இடத்துல ப்ரிவியூ வந்து நீங்கள் டைப் பண்ண காமிக்கும். ஒரு M எடுத்துட்டிங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் இருக்கும், இன்னொரு M போட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்மில் இருக்கும். ஸ்லாஷ் போட்டுட்டேன், அங்கே 4 Y போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் அடிச்சு 3D 4D போட்டிங்கன்னா அந்த கிழமை வந்து ஃபுல்லாக வந்துடும், டே வந்து ஃபுல்லாக வந்துடும் மண்டேன்ட்டு. ஸோ இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். 3D போட்டிங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் இருக்கும், 4D போட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்மில் வந்துடும். ஓகே, இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தோடனே அங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து மண்டே டியூஸ்டே வந்து நான் தனியாக ஒரு காலமில் ட்ராக் பண்ண போகிறேன், எனக்கு டேட் ஒரு காலமில் வேணும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இந்த ஃபார்மேட் செல்லில் நான் உள்ளே போய்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து டேட் ஃபார்மேட்டை நான் வந்து இப்போ இதை கூட நீங்கள் அப்படியே மாற்றி
எனக்கு உள்ளே போய் மாற்றணும் அவசியம் இல்லை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட இங்கே கூட ஃபார்மேட் மாறிடும். நீங்கள் அலைன்மெண்ட் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் பக்கத்து பாக்ஸில் எனக்கு டே மட்டும் வேணும், அதாவது கிழமை மட்டும் வேணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இந்த டேட்டை நான் கிளிக் பண்ணி இங்கே என்ட்ரு அடிச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த டேட் சேம் வந்து பக்கத்தில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன டேட் இங்கே டைப் பண்ணாலும் அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அதுதான் ஏன்னா அதனால தான் ஈக்குவல் டு கூட நான் செலக்ட் பண்ணி நான் ஃபார்முலா பேஸ்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேம் கான்செப்டை நான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து அந்த ஃபார்முலா கீழே கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கிழமையாக மாற்றிக்கலாம். ஃபார்மேட்ஸ் எல்லாம் அது மாதிரி வேணும்னா திரும்ப கண்ட்ரோல் 1 யூஸ் பண்ணி கஸ்டமில் வந்து வெறும் 4 டி கொடுத்தீங்கன்னா போதும். அதில் இருக்கிற டேட் ஃபார்மேட் எடுத்துகிட்டு வெறும் 4 டி கொடுத்துட்டிங்கன்னா டே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே கிழமையும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எஸ்டர்டே வந்து 12th சண்டே, அப்போ 12/07/2020 போட்டுட்டேன், இங்கே சண்டேன்னு வந்துடுச்சு. ஓகே, இது சப்போஸ் இதில் எல்லாமே மாற்றியாச்சு, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மட்டும் தான் ஃபார்மேட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த கட்டமாக ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோன் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஆஃபீஸில் வந்து கண்ட்ரி கோட் டைப் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஃபோன் நம்பர் டைப் பண்ணி முடிச்சிட்டேன், நிறைய ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், ஆனால் அதில் வந்து இப்போன்னு பார்த்து கண்ட்ரி கோடு அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. கண்ட்ரி கோடு அப்படின்னா +91 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கண்ட்ரி கோடு. ஸோ அந்த கண்ட்ரி கோடு நிறைய அஃபிஷியலாக யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஏற்கனவே டைப் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக டைப் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டேன். இதுக்கு நடுவில் இப்போ ஃபஸ்ட்லேயே வந்து +91 வேணும் இல்லைங்களா. ஸோ இப்போ கஸ்டமில் போயிட்டு சேம் ஜென்ரல் எடுத்துகிட்டு நீங்கள் +91 வந்து இங்கேயே டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு இப்போ மேலே எதுவுமே நம்பர்ஸ் ஆக்சுவலாக காமிக்கல, இது கூட ஒரே ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா அது வேல்யூ வந்துடுவாங்க. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த +91 கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சரி, இது எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இது திரும்ப எனக்கு வந்து நார்மலாக வேணும், எனக்கு +91 திடீர்னு வேண்டான்னு சொல்கிறாங்க, நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணால் திரும்ப அதுக்கு உள்ளே தான் போய் அதை நார்மல் பண்ணணுமா, போடுறதுக்கு மட்டும் நம்ம ஃபார்மேட் செல் உள்ளே போடுற அவசியம் இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு ஃபார்மேட் செல் உள்ளே போகணுன்ற அவசியமே இல்லை. நேராக நீங்கள் மொத்த காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் ஜென்ரல் சூஸ் பண்ணிங்கனாலுமே போதும். ஸோ அது ஆஸ் யூஷுவல் வந்து நார்மல் ஆகிடும். கீபோர்ட் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிங்க டேபுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நான் டேட்டை மட்டும் ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு எப்போவுமே மாற்றக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டேட்டை ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸில் தான் அது அப்டேட் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் டேட் போட்டு 440 இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுனா ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது டேட் ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது திரும்ப ஆஸ் யூஷுவல் வேணால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 கொடுத்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டாகவே கன்வெர்ட் ஆகிடும். மற்றபடி காமனாக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் திரும்ப வந்து இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்மேட் செல்லுடைய ஆப்ஷன்ஸு. ஸோ இது மேற்கொண்டு நிறைய எக்ஸல் அப்டேட் அடுத்தடுத்து அஃபிஷியலுக்கு தேவையான விஷயம் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.